ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுடைய செகண்ட் சேனல் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளர்க் எக்ஸாமுக்கும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிரெடிட் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கும் எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், என்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நேற்று நம்ம டிஎன் பேங்கர்ஸ் மெயின்ஸ் சேனல்ல எப்படி நீங்க டைம் மேனேஜ் பண்ணி இந்த கிளர்க் மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மெயின்ஸ் சேனல்ல இருக்கு. அண்ட் நீங்க படிக்கக்கூடிய கேப்சூல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்ல நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதோ பாருங்க, இது அஃபேர்ஸ் கிளவுடோடைய கேப்சூல், கீழே இருக்கிறது அடாவுடைய கேப்சூலுக்கான லிங்க். ஸோ இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். அதுல போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள கூட்டு போயிடும். இங்க எல்லா இடத்துலையும் ஒன்று எல்லா பிளாங்க்லையும் ஒன்று டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேப்சூல் டவுன்லோட் ஆகிற லிங்க் ஓப்பன் ஆகும். இதுதான் கேப்சூல், ஓகேங்களா? இது எஸ்பிஐ பிஓட கேப்சூல். உங்களுக்கு மார்ச்லேருந்து கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதை பாருங்க, மார்ச் வரை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிவைஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கேப்சூல் சொல்லியிருக்கேன். இது அஃபேர்ஸ் கிளவுடைய கேப்சூல். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரீயா படிக்கணும், எனக்கு கண்டென்ட் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னா அடாவுடைய கேப்சூலை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் சில பேர் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கேட்குறீங்க. நம்மளுடைய ஆப்டிவ் வித்யாக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சேனல்ல வீடியோஸ் போங்க. வீடியோஸ்ல போயிட்டு ஓல்டஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த வீடியோஸ் ஓல்டஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலன்னா செகண்ட் வீடியோ போட்டிருக்கேன், இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ டாபிக்ஸ், ஹவு டு அப்ரோச் எஸ்ஏன்ட்டு. அண்ட் அதே மாதிரி டிஎன் பேங்கர்ஸ் சேனல்லையும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்டிவ் டாபிக்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கான டிஸ்கிரிப்டிவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் நான் அதை ப்ரொவைட் பண்ணுற 2 வீடியோ லிங்கையும் செக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, எத்தனை மாசம் சிஏ உங்களுக்கு படிக்க தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க்ல உங்களுக்கு 4 ஷிஃப்ட் வரை நடக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை ஷிஃப்ட்னு ஆல் டிக்கெட் வந்தாதான் தெரியும். அப் டு 4 ஷிஃப்ட் நடக்க போகுது, 2 நாள் எக்ஸாம். அதனால என்ன நடக்கும்னா 3 விதமா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாம்ல ஒரு சில ஸ்லாட்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரீசன்ட் ஜான் டு மார்ச் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவாங்க. ஒரு சில எக்ஸாம்ல மிட்ல ஒரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதிரி மாசத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஒரு சில எக்ஸாம்ல உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி மாத்தி 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 உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல வரும்போது அது டஃபா ஃபீல் பண்ணுவாங்க நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ். ஜனவரி, மார்ச் இது வந்து நிறைய பேர் படிச்சுட்டு போறதுனால இப்படி வந்தா கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸின்னு கேட்பாங்க. அண்ட் நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்தா மாடரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் நடக்கிறதுனால இவங்க எந்த ஷிஃப்ட்ல எந்த மந்த் கேட்பாங்கன்னு நமக்கு ஷியூரா சொல்ல முடியாது. டெஃபினெட்லி மாத்தி மாத்தி கேட்பாங்க, இல்ல ஒரே ட்ரெண்ட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஆர்ஆர்பில என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ஓல்டு மந்த்தை கேட்டுட்டாங்க. அப்ப நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. பழைய எக்ஸாமுக்கு டெப்தா நல்லா படிச்சுட்டு போனவங்க ரீகலெக்ட் பண்ணி சில பேர் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்களே தவிர, ரீசன்ட் 4 மாசம் 3 மாசத்தை அட்டன் பண்ணி படிச்சுட்டு போனவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ பாருங்க, இது நம்ம எல்லா வீடியோவிலும் ஆட் பண்ணக்கூடிய கண்டென்ட் தான், ஓகேங்களா? நீங்க லாஸ்டா இருக்கு இல்லையா, அந்த 3 மாசத்தை பெஸ்ட் சோர்ஸ்ல ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பெஸ்ட் நீங்க என்ன பேஸ் சோர்ஸா வச்சிருக்கீங்களோ, உங்களுடைய பேஸ் சோர்ஸ் அஃபேர்ஸ் கிளவுடா இருந்தா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இல்ல எதுல படிச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, லாஸ்ட் 3 மந்த்துக்கு பிஃபோர் 3 மந்த்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மந்த்ஸுக்கு நீங்க ஆம்பிசியஸ் பாபா கேப்சூலையோ அடாவுடைய கேப்சூலையோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இவங்களுடைய அஃபேர்ஸ்களுடைய எக்ஸாம் பிடிஎஃப்னு மந்த் வைஸா கொடுக்குறாங்க. இப்ப அந்த எக்ஸாம் பிடிஎஃப்ல இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு அப்டேட் ஆஸ்பிரண்ட்ஸ், எக்ஸாம் பிடிஎஃப்ல ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு அஃபேர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது.
ஸோ நீங்கள் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி அஃபர்ஸ்களோட பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்டட் திஸ் மெட்டீரியல் இன் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட் ஆல்சோ. ஓகேங்களா? அண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் அஃபர்ஸ்களோட எடுக்க போகிறாங்க. உங்களுக்கு வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க எகைன் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 3 months நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய பேஸ் சோர்ஸில் எப்படி என்ன விதத்தில் படிச்சிருக்கீங்களோ அப்படியே படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 months நீங்கள் எந்த சோர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க தெரியுமா? ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் உதாரணத்துக்கு நீங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா LBO எழுதுனீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் IBPS PO மெயின்ஸ் எழுதுனீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் கேப்சூல் அப்படி இல்லைன்னா மந்த்லி கேப்சூலை எடுத்து ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிட்டு போங்க. பிளைண்டா லாஸ்ட் 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நம்பிட்டு போக வேண்டாம். எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை லாஸ்ட் 5லேருந்து 6 மாதம் படிச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் நவம்பர்லேருந்து மார்ச் வரை டெஃபினெட்லி படிங்க. அதுக்கு முன்னாடி கேப்சூல் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமாச்சு நீங்கள் படிச்சுட்டு போங்க. இந்த ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூலில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க கண்டென்ட், அதை மட்டுமாச்சு அதுக்கு ப்ரீவியஸ் மந்தில் நீங்கள் படிச்சுட்டு போகிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதுலேயே இருக்கு. அதை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நம்ம பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னா நம்ம ஆஸ்பிரண்ட் ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் நினைக்கிறாங்க. ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் கிடையாது, பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்டாட்டிக், அதுக்கு ரிலவெண்டா ஸ்டாட்டிக் இருக்கு இல்லையா, அதை நீங்க படிச்சுட்டு போங்க. நீங்க இப்போ ஆல்ரெடி இன்டர்வியூக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அதிகமான கொஸ்டின் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய பேங்க் ரிலேட்டடோ அந்த ஸ்கீம் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் பார்ட்டை தனியாக கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் ஒரு 80% பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஸ்டாட்டிக் பார்ட்டில் ஒரு 20% உங்களுக்கு ஸ்டாட்டிக்ல வரும், ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸாக வரும். ஓகேங்களா? இப்படி தான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன், கேட்பாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எப்படின்னா 80% இவங்க கேட்கக்கூடிய பேங்கிங் அவேர்னஸில் 80% ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடாக 20% அந்த பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் கேட்பாங்க. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய இப்போ 50 கொஸ்டின்னா ஒரு 20 கொஸ்டின் பேங்கிங் கேட்குறாங்க அப்படின்னா 30 கொஸ்டின் உங்களுக்கு அதர் டாபிக்ஸ் கேட்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகேங்களா? இதே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம்ல நீங்க எழுத போறதே 30 கொஸ்டின். அந்த 30 கொஸ்டின்ல அப்ராக்சிமேட்லி 12லேருந்து 15 கொஸ்டின் வர பேங்கிங் ரிலவெண்டா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் இது 18 வரை கூட போகும். மீதி இருக்கக்கூடிய 12லேருந்து 15 கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிமைனிங் டாபிக்ஸ்க்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அப் டு 18 கொஸ்டின் வரை உங்களுக்கு பேங்கிங் தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வர நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க சிலபஸே. ஓகேங்களா? பேங்கிங் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் சரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் சரி அவங்க பொதுவாக சொல்லக்கூடியது பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படியும் நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ் படிச்சு தான் வரீங்க. லாஸ்ட் 3 மாதத்தை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வேணா நீங்கள் லாஸ்ட் 3 months ரொம்ப நம்பிட்டு போங்க. பட் அதுலேயும் இந்த மாதிரி ஷிஃப்ட் வைஸாக நடக்கிறதால சின்ன சேஞ்சஸ் தான் நடக்கும். SBI அளவுக்கு வேரியேஷன் கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா? ஒரே நாள் 3 ஷிஃப்ட் நடக்குது. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுங்களா? லாஸ்ட் 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தெளிவாக படிச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 to 4 மாதத்தை நீங்கள் என்ன சோர்ஸில் நீங்கள் படித்து வச்சுருக்கீங்களோ அதோடைய மந்த்லி கேப்சூல் இருக்கக்கூடிய பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சுட்டு போகிறது சேஃப். இப்போ இருக்கக்கூடிய கம்மி டைமில் இதை தான் பண்ண முடியும். இதை பண்ணுறதுனால நீங்கள் பேங்கிங்கில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணிடலாம். ஓகே சார், ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது நான் நிறைய பேருக்கு, நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். பட் ஒரு டைம் நீங்கள் தெளிவாக கேளுங்க, நான் ரீகால் பண்ணி விடுறேன். பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை தெளிவாக படிக்கணும். செகண்ட் நேஷனல், 3வது ஸ்கீம். ஸோ இந்த 3 தான் பில்லர்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் இன் SBI கிளர்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்க போகுது. அடிச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் நியூஸ்ல நேஷனல் நியூஸும் வந்துடும். ஓகேங்களா? அண்ட் அடுத்து நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ், ஸ்போர்ட் நியூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவார்ட் அப்பாயின்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் கேப்சூலில் படித்தா கூட போதுமானது தான்.
ஓகேங்களா? இந்த இன்டர்நேஷனல் நியூஸ்ல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஏதாவது இப்போ யுனைடெட் நேஷன் இப்போ நிறைய இருக்கு இல்லையா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அதில் மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன, நேட்டோ ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, நேட்டோவுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் படிக்கும்போது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதோடைய மெம்பர் ஆஃப் கண்ட்ரி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றதையும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டாபிக் பேங்கிங், நேஷனல், ஸ்டேட் ஸ்கீம்ஸு, அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அப்பாயின்மெண்ட், அவார்டு. தென் அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஒன்று முக்கியமான பாயிண்ட்டை மறந்துட்டேன், மறக்கல, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. யூனியன் பட்ஜெட்டில் இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ் படிச்சுக்கணும். அவங்க ஸ்டேட்டில் பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, என்ன ஸ்கீம்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டில் என்ன பில்லர்ஸ் இருக்குது, பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கீம் ஒதுக்கியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட்டை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட்ஜெட்டு நீங்கள் முக்கியமானதான். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் போகக்கூடிய டாபிக் சயின்ஸ் அண்ட் டெக், டிஃபென்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான், புக்ஸ் அண்ட் ஆத்தர், அக்ரிமெண்ட், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அண்டு இந்த ஆர்பிட்ரரிஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் செகண்ட் ப்ரையாரிட்டி டாப்பிக்கில் இந்த இண்டெக்ஸும் வச்சுக்கோங்க. ரேங்கிங்கும் இந்த இன்டர்நேஷ்னல், ஸ்போர்ட்ஸ் நியூஸு, பட்ஜெட்டு, ரேங்கிங், அப்புறம் அப்பாயின்மெண்ட்டு, அவார்டு, இதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி டாப்பிக்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேர்ட் ப்ரையாரிட்டி டாப்பிக்காக டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சப்மிட்டு, அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர், இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஆர்பிட்ரரிஸ் மட்டும் ஏன் நான் வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிறேன் அப்படின்னா, டேஸில் நிறைய நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். தீம்ஸ் இருக்கக்கூடிய டேஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இப்போ புதுசாக ஒரு டேட் லான்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டேஸ் எல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அதை கேட்பாங்க. நிறைய டேஸ் நிறைய தீம்ஸ் நீங்கள் படித்தாதான் ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் எடுக்க முடியும். ஆர்பிட்ரரிஸ் எல்லாம் சில கொஸ்டின் சில டைம் வரும், சில டைம் வராமே போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால இது லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுருக்கேன். ஸோ என்ன டாபிக்ஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேங்கிங், நேஷனல், ஸ்டேட்டை மட்டும் சூப்பராக தெளிவாக டெப்த்தாக பேஸ் சோர்ஸில் படிச்சிருக்கேன். ரிமைனிங் டாபிக்ஸ் பூரா நீங்கள் கேப்சூலில் தான் படிக்க போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணாமல் இன்னும் பெண்டிங் இருக்குது சிலபஸ் கவர் பண்ணுறதில்ல அப்படின்றவங்க, அப்போ நீங்கள் கவர் பண்ணக்கூடிய கேப்சூலை நான் சொல்லிட்டேன். என்ன கேப்சூல்? அடா கேப்சூல், இல்லைனா அம்பிசியஸ் பாபாவுடைய மந்த்லி கேப்சூல், இல்லைனா பெஸ்ட்டாக நீங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் க்ளவுடோடைய ஆண்ட்ராய்ட் நோட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரிட்டன், அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் கேப்சூல் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் கேப்சூல் பிடிஎஃப் எடுத்து மற்ற டாபிக்ஸ்க்கெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பட் பேங்கிங் நீங்கள் தெளிவாக படித்து தான் ஆகணும். அதில் நிறையா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் வந்து இப்போதான் சார் சிஏவே ஆரம்பிக்கிறேன், இன்னும் 10 நாள் தான் இருக்குது, என்னால் இந்த பேங்கிங் அவேர்னஸ் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ளவுட்லேயே இல்லை ஆம்பிசியஸ் பாபாவிலையோ இல்லை அடாவோடைய எக்ஸாம் கேப்சூலில் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இந்த மாதிரி பிரித்து எல்லாம் பார்க்காதீங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்க சொல்கிறேன், பேங்கிங், நேஷனல், ஸ்டேட்ஸ், இது நான் இந்த சோர்ஸில் படிக்கிறேன், இது வந்து கேப்சூலில் படிக்கிறேன், இது மேலோட்டமாக படிக்கிறேன், இந்த டாப்பிக்லாம் டெப்த்தாக படிக்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் இப்போ புதுசாக படிக்கிறவங்க வேணாம். நீங்கள் எல்லா டாப்பிக்குமே மேலோட்டமாக கேப்சூலில் படிச்சிருங்க. கொஞ்சம் குயிக்காக கவர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சிஎம்ஆர் கொஞ்சம் கம்மியாக வந்தாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஆப்டி ரீசனிங்கில் வச்சு மேக்கப் பண்ணிக்கோங்க. புதுசாக இப்போ சிஏ படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எத்தனை மாதம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான ஆன்சர் நான் சொல்லியாச்சு. இது வந்து 4 ஷிஃப்ட் நடக்கிறதுனால ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 3 மாதத்தை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 மாதங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்சூலில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வரக்கூடிய ஷிஃப்ட்டில் எந்த மாதத்தை வச்சு பேஸாக கேட்பாங்கன்னு நமக்கு கெஸ் பண்ணுறது கஷ்டம். பட் லாஸ்ட் 3 மாதன்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது நிறைய ஸ்லாட்டில் அதிகமாக கேட்பாங்க. அப்போ அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். மீதி இருக்கக்கூடிய மாதங்கள் எல்லாம் கேப்சூலில் படிச்சுட்டு போகிறது ஒரு டைப்பு. நீங்கள் ஆல்ரெடி தெளிவாக படித்து வச்சுருக்கீங்க, நம்மள மாதிரி மாதம் வைஸ் போகாமல் டாபிக் வைஸ் போகக்கூடிய ஆள் அப்படின்னா அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, பேங்கிங்கும் இந்த ரெட்டில் ஹைலைட் பண்ணிக்கிறதெல்லாம் தெளிவாக ஹைலைட்டாக சூப்பரான சோர்ஸில் படிச்சுட்டு இன்டெப்த்தாக ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் டாபிக் வைஸாக எந்த சோர்ஸில் படிச்சிங்களோ அந்த சோர்ஸோடைய மந்த்லி பிடிஎஃப்லையோ எக்ஸாம் கேப்சூல்லையோ படிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ டாப்பருக்கும் சொல்லியாச்சு, ரிப்பீட்டருக்கும் சொல்லியாச்சு. டாப்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸை அழுத்தி நீங்கள் டெப்த்தாக படிங்க.
ரிமைனிங் டாப்ஸ்க்கு மேலோட்டமாக கேப்சூல்லையோ நீங்கள் படித்த சோர்ஸில் இருக்கக்கூடிய மந்த்லி பிடிஎஃப்லையோ படிச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் எனி கேப்சூல் எடுத்து, ஆவரேஜ் இல்லை பிகினர்ஸ்க்கு எனி கேப்சூல் எடுத்து கேப்சூலை மட்டுமாச்சு படிச்சுட்டு போங்க. அதுவே உங்களுக்கு ஒரு டீசெண்டான மார்க்கை வாங்கி கொடுக்கும். எத்தனை மாதம்னு தெளிவாக சொல்லிட்டு லாஸ்ட் 6 மாதம், அதில் லாஸ்ட் 3 பின்னாடி இருக்கக்கூடிய 3 மாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதங்கள ஆல்ரெடி நீங்கள் படிச்சுருப்பீங்க ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கு, அதை ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஜெராக்ஸ் போட்டு ரிவைஸ் பண்ணுறது லாஸ்ட் 2 days ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ கம்ப்யூட்டரில் ரிவைஸ் பண்ணுறதை விட ஜெராக்ஸ் போட்டு ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் பற்றி வீடியோ வேணால் பாருங்கள், இந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆப்டிவ் வித் ஏகே சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த சேனலில் ஓல்டஸ்ட் வீடியோவில் போயிட்டு செகண்ட் வீடியோவும், இன்னொரு வீடியோ நான் டிஎன் பேங்கர்ஸில் எப்படி என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் நான் கமெண்ட் செக்ஷன்லையும் நம்மளுடைய டெலகிராம் குரூப் டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம குரூப், இங்கேயே நான் அப்லோட் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.